ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவிக்யூ சீரீஸ்ல கிளாஸ் 4 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல நம்ம ஆல்ரெடி 3 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிவிக்யூ சீரீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதை ஃபுல்லாவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுல மொத்தமா 500 கேள்விகள் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த 500மே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல டிஎன்பிஎஸ்சில கேட்ட மிக மிக முக்கியமான கேள்விகள் தான் இந்த சீரீஸ்ல நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். டெய்லியும் பார்த்தீங்கன்னா 5 கேள்விகள். ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் நம்ம பார்க்கலாம். சோ கிளாஸ் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கிளாஸ்ல உங்களுக்கு நிறைய இடத்துல ஷார்ட்கட் வந்து நான் சொல்லி தருவேன். சோ எந்த இடத்துலயுமே மிஸ் பண்ணாம கவனமா பாருங்க. ஓகேங்களா? சோ பார்க்கலாமா? பாருங்க. So 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus k cube equal to 44100 எனில் 1 plus 2 plus 3 plus etc plus k இன் மதிப்பு காண்க. ஓகேங்களா? இது வந்து ஏபிஜிபி டாபிக். இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல், அதாவது 1 plus 2 plus 3 plus etc இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கான ஃபார்முலா n into n plus 1 divided by 2. இதுவே முதல் இயல் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இது எல்லாமே சிறப்பு தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏபிஜிபிலேயே சிறப்பு தொடர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், அதுக்கு கீழே வரும். இதுவே முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். கணம்னா என்ன? கியூப் இல்லையா? சோ கியூப் அந்த இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா n into n plus 1 divided by 2 the whole square. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, கேள்வி 1 இந்த வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ 1 இங்க இருக்க வேல்யூஸ் கொடுத்துட்டு இங்க இருக்க வேல்யூஸ் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இதை கொடுத்துட்டு இதை கேட்பாங்க. சோ ரெண்டுக்குமே ஷார்ட்கட் ஈஸியா நான் சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கியூப் கொடுத்துட்டு, ஓகேங்களா? சோ 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் கே கியூப் n கியூப் எந்த இது வேணா இந்த இடத்துல கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ ஈக்குவல் டு சம்திங் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு, ஓகேங்களா, இதுவே 1 plus 2 plus etc plus k இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்களோ அது கியூப்ல இருக்கும், இந்த இடத்துல கியூப் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இங்க என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க, அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வேல்யூ வருமோ அதுதான் ஆன்சர். பாருங்க, இப்போ இது 44100 இல்லையா? இதை ஈஸியா நம்மளால ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கலாம், 441 into 100 இதை 2ஆ பிரிச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க தெரியும் அப்படின்னா நீங்க ஈஸியா அடுத்த ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி போடுங்க. ஓகேங்களா? சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 into 100 இதை பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது என்னது 21 ஸ்கொயர் into 10 ஸ்கொயர். இப்போ a பவர் n into b பவர் n அப்படின்னா ab ஹோல் பவர் n நம்மளால எழுத முடியும். இது வந்து அடுக்குகளோட விதி. அந்த விதியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 21 into 10 the whole square வரும். இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். மீதி என்ன வரும்? 21 into 10 வரும். பெருக்குனீங்கன்னா 210. ஸ்ட்ரைட்டாவே இந்த வேல்யூக்கு 210 ஹோல் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நீங்க போட்டு கண்டுபிடிச்சுக்கலாம். சப்போஸ் தெரியலன்னா இத்தனை ஸ்டெப் போட வேண்டியதா வரும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 210 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ தெளிவா பாத்துக்கணும். பாருங்க, இங்க 2210 2100 கொடுத்துருக்காங்க. சோ ஆன்சர் என்ன? 210 மட்டும்தான். இது வந்து கியூப் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டா, ஒருவேளை 1 plus 2 plus 3 plus etc plus k இதோட வேல்யூ சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, ஒரு 11 வச்சுக்கலாமே. சோ இந்த மாதிரி என்ன வேல்யூ இந்த இடத்துல வந்தாலும் ஓகே தான். இதை கொடுத்துட்டு 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் கே கியூப் வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா இங்க என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். சோ என்ன வரும்? 121 வரும். ஓகேங்களா? சோ இங்க என்ன இருந்தாலுமே அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். எப்போ? இந்த மாதிரி கியூப் வேல்யூ கேட்கும் போது. இல்ல கியூப் கொடுத்துட்டு இந்த மாதிரி கே மட்டும் இந்த இடத்துல என்ன வேணா கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி முதல் இயல் எண்களோட கூடுதல் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா கொடுத்திருக்க வேல்யூஸ் அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதுதான் ஷார்ட்கட். ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எப்படி கேள்வி கேட்டா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சு வச்சுதான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுக்குமே ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துட்டேன். இது அதாவது இயல் எண்களின் கூடுதல் கொடுத்துட்டு கணங்களின் கூடுதல் கேட்டாலும், கணங்களின் கூடுதல் கொடுத்துட்டு இயல் எண்களின் கூடுதல் கேட்டாலும் ஈஸியா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா?
அடுத்து பாருங்க 8% வட்டி வீதம் ஒரு தொகையின் 2 ஆண்டிற்கான தனிவட்டி கூட்டு வட்டி இவற்றின் வேறுபாடு 768 அத்தொகையை காணும். ஓகேங்களா? சோ தனிவட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. வேறுபாடுனாலும் வித்தியாசம்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது 2 வருஷமா 3 வருஷமானு கவனிக்கணும். ஓகேங்களா? சோ 2 வருஷத்துக்கான தனிவட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சோ ஈஸியா இதுக்கும் ஷார்ட்கட் சொல்லித்தர கவனிச்சுக்கோங்க. சோ 2 வருஷத்துக்கான தனிவட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த வேல்யூஸை டின்னு வச்சுக்கோங்களேன். சோ டி என்ன வேணா இருக்கட்டும், இங்க கொடுத்துருக்கத நம்ம யூஸ் பண்ணணும். இப்போதைக்கு டி அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த டிஃபரன்ஸ் வேல்யூ என்ன பண்ணணும், ஆர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க 8%. கேட்கிற கேள்வி அத்தொகையை கேட்கறாங்க, அதாவது பி வேல்யூ கேட்கறாங்க, அசல் கேட்கறாங்க. சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அசல் ஈக்குவல் டு டி இன்டு இந்த இடத்துல 2 வருஷத்துக்கானது கொடுத்தா 100 the whole square divided by r square. ஓகேங்களா? இந்த இடத்துல r என்ன கொடுத்திருக்காங்களோ பர்சன்டேஜ்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? சோ 2 வருஷத்துக்கு வித்தியாசம் கொடுத்துட்டா வித்தியாசம் இன்டு 100 ஸ்கொயர், பவர்ல ஸ்கொயர் அப்படிங்கிறது 2 வருஷத்தை குறிக்குது, டிவைடட் பை r ஸ்கொயர், இதுவும் 2 வருஷத்தை குறிக்குது. ஓகேங்களா? சோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க இப்ப கண்டுபிடிக்கலாமா? சோ வித்தியாசம் என்ன, 768. பாருங்க அசல் ஈக்குவல் டு 768 100 ஸ்கொயர், அப்ப 100 மறுபடியும் 2 0 10,000 கிடைக்கும். ஆர் ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா இதை மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், 8 இன்டு 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ 8ஆல அடிச்சிங்க அப்படின்னா 9 8 72, மீதி 4 6 8 48. மறுபடியும் 8ஆல அடிச்சிங்கன்னா 1 8 8 2 8 16. 10,000 இன்டு 12 உங்களுக்கு என்ன கிடைக்கும், மறுபடியும் இந்த இடத்துல 4 0 போடணுமா? சோ 1,20,000 அப்படின்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் என்ன, 1,20,000 ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? சோ 2 வருஷத்துக்கான தனிவட்டி கூட்டு வட்டி வித்தியாசம் கொடுத்தா இந்த மாதிரி போடணும். ஒருவேளை 3 வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 வருஷத்துக்கு தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி போடலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். பாருங்க அசல் ஈக்குவல் டு அதே டி, இந்த இடத்துல 100க்கு பவர்ல இங்க 3 வருஷம் அப்படிங்கறதால கியூப் போட்டுக்கோங்க, டிவைடட் பைக்கு கீழே இது 2 வருஷத்துக்கானது. 3வது வருஷத்தை எப்படி போடணும்னா 300 பிளஸ் 6ன்னு போடணும். ஓகேங்களா? சோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷத்தை மென்ஷன் பண்ணுது. இந்த r அப்படிங்கிறது 2 வருஷம், இது 3வது வருஷம். அப்போ d இன்டு 100 பவர் 3 டிவைடட் பை r ஸ்கொயர் இன்டு 300 பிளஸ் r. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கான வித்தியாசம் கொடுத்து அசல் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்முலா ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஷார்ட்கட் ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 100 லிட்டர் 120 லிட்டர் 160 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க, இது வந்து பாத்தீங்கன்னா LCM HCF டாபிக்ல வரக்கூடிய கேள்வி. சோ இந்த மாதிரி உங்களுக்கு பால் இருக்கு, தண்ணி இருக்கு, எண்ணெய் இருக்கு, என்ன வேணா கொடுத்துருக்கட்டுமே, இங்க சரியாக அளக்கக்கூடிய இல்லைன்னா சமமாக அளக்கக்கூடிய இல்லைன்னா துல்லியமாக அளக்கக்கூடிய. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் கீவேர்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இதை தான் நீங்க கவனிக்கணும், தெளிவா பார்த்துக்கோங்க. முழுவதுமா நிரப்பப்பட்டிருக்க இந்த மாதிரி. ஓகேங்களா? சோ 100 லிட்டர் 120 லிட்டர் 160 லிட்டர் இந்த மாதிரி 3 வேல்யூஸ் 4 வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் வேணா கொடுக்கலாம். அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்துல எடுக்கணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி எடுக்கும் போது சமமான துல்லியமாக சரியாக அப்படிங்கிற வார்த்தை கொடுத்திருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. சமமான சரியாக துல்லியமாக அப்படிங்கிறது கொடுத்துட்டு ஒண்ணுமே கிடையாது. ஒரு இதுல வந்து ஏதோ ஒரு இதுல ஒரு தண்ணியோ பாலோ எண்ணெயோ இருக்கு, அதை வந்து கரெக்டா மொண்டு மொண்டு ஊத்தணும். ஓகேங்களா? சோ இதுதான் கான்செப்ட். வேற கொஸ்டின்ல பார்த்துட்டு சரியாக சமமாக இருக்குன்னு இதுக்கு வந்து HCF யூஸ் பண்ணலாமான்னு கேள்வி கேட்க கூடாது. ஓகேங்களா? சோ அதாவது ஒரு பாத்திரத்துல இருக்கிறத மொண்டு 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 எடுத்து வேற இதுல நம்ம வந்து போடுறோம். ஓகேங்களா? சோ அப்படி ஊத்தும் போது சமமா அளக்கக்கூடியது அந்த பாத்திரத்தோட வேல்யூ தான், கெப்பாசிட்டி தான்
கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ அப்போ எவ்வளோ அந்த பாத்திரத்தோட அதிகபட்ச கொள்ளளவு என்ன, சரியாக சமமாக துல்லியமாக இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அங்க இருக்க வேல்யூஸ்க்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். பாருங்க 100 எல்லாமே லிட்டர்ல தான் இருக்கு இல்லையா, பிரச்சனையே கிடையாது. 100 120 160 அப்படியே இதுக்கு HCF கண்டுபிடிச்ச ஆன்சர். HCF அப்படின்னா இங்க இருக்கு எத்தனை நம்பர் கொடுத்திருந்தாலுமே அத்தனை நம்பரையுமே காமனா டிவைட் பண்ற நம்பர் இருந்தா மட்டும் டிவைட் பண்ணணும். ஒரு நம்பர் அது டிவைட் பண்ணலன்னா கூட விட்டுறணும். ஓகேங்களா? பாருங்க எல்லாமே 10ஆல டிவைட் ஆகும். சோ 10 12 16. இப்ப எல்லாமே 2ஆல டிவைட் ஆகும். என்ன கிடைக்கும்? 5 6 8. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே 2ஆல டிவைட் ஆகும். ஆனா 5 டிவைட் ஆகாது இல்லையா? சோ ஆனா நிறுத்திக்கணும், எல்லாத்தையுமே டிவைட் பண்றது மட்டும் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சைட்ல வர்றதை மட்டும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுதான் HCF வேல்யூ. சோ இதுக்கான ஆன்சர் என்ன? 20. புரியுதுங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 20. அடுத்த கேள்வி பாருங்க. அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவு வாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சியில் பயன்படுத்தப்பட்ட அதன் மாதிரி பாலத்தின் நீளம் 60 அடி எனில் அப்பாலத்தின் உயரத்தின் அளவு அடியில் காண்க. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா பார்த்த உடனே இது என்ன டாபிக் அப்படின்னு தெரியாத மாதிரியே இருக்கும். சோ ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இது வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இருக்கு இல்லையா? சோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் டாபிக் தான். ஓகேங்களா? சோ எப்படி அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. அமெரிக்காவில் தங்க நுழைவு வாயில், ஓகேங்களா? சோ ஒரு நுழைவு வாயிலோட பாலம் இருக்கு இல்லையா, அதோட நீளம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 6480 அடின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து உயரம் பாத்தீங்க அப்படின்னா 756 அடின்னு கொடுத்திருக்காங்க. இதே நுழைவு வாயிலோட மாதிரி சாம்பிள் வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்க? ஒரு கண்காட்சியில அதை வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஒண்ணு செஞ்சு வைக்கிறாங்க. ஆனா அதே மாதிரி அவ்வளோ அடியில் நம்ம செஞ்சு வைக்க முடியாது இல்லையா? சோ அதனால சின்னதா செய்யறாங்க. பாருங்க நீளம், அதே பாலத்தோட நீளம் பாத்தீங்க அப்படின்னா மாதிரியில எப்படி இருக்கு? 60 அடி இருக்கு. சோ அதோட உயரம் என்னங்கிறது தான் கேள்வி. ஓகேங்களா? சோ பாருங்க நான் என்ன பண்றேன், நீளத்துக்கும் உயரத்துக்கும் நான் ரேஷியோ போடுறேன். பாருங்க 6480 ஈஸ்டு 756. இது வந்து ஒரிஜினல். ஓகேங்களா? சோ ஒரிஜினலா இருக்கிறது. இது பாத்தீங்க அப்படின்னா மாதிரி. சோ மாதிரியில எவ்வளவு? 60 அடி நீளம். இந்த இடத்துலயும் நீளம் தான் முதல்ல போடணும். அடுத்து உயரம், உயரம் நமக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ரெண்டுமே அதே பாலத்தோட நீளம் உயரம் தான், அதனால நான் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சோ ஈக்குவல் டு போட்டாலும் டபுள் இஸ்ட் போட்டாலும் ஒண்ணுதான். சோ இப்ப என்ன ஆயிடுச்சு? இது விகித சமமா ஆயிடுச்சு இல்லையா? சோ ரெண்டு விகிதம் ஈக்குவல் அப்படின்னா நம்ம விகித சமன் விதி யூஸ் பண்ணலாம். விகித சமன் விதி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். விகித சமன் எப்படி இருக்கும்னா A/B = C/D ன்னு இருக்கும். இப்படியும் இருக்கலாம், இல்லைன்னா டபுள் இஸ்ட் போட்டு இப்படியும் இருக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? சோ இதை என்ன பண்ணலாம்னா பாருங்க, கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். இப்படிதான் போடணும். இதுதான் வந்து அந்த விகித சமன் விதிக்கான ஃபார்முலா. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாமே ஞாபகம் வைக்கிறதுக்கு பதிலா கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப எக்ஸ மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மத்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த 6480 அதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ 0க்கு 0 அடிஞ்சிரும். பாருங்க இப்ப 6ஆல அடிச்சிங்க அப்படின்னா 1 6 0 8 6 48. ஓகேங்களா? சோ இதை 9ஆல அடிச்சிங்க அப்படின்னா 1 9 9 2 9 18. இதை 9ஆல அடிச்சிங்க அப்படின்னா 8 4. மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம்? இதை 12ஆலேயே அடிக்கலாம், 7 டைம் கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 7 அடி. எல்லாமே அடி அப்படிங்கறதால அப்படியே எடுத்துட்டோம். ஓகேங்களா? சோ அழகு எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கணும், அதனால அப்படியே எடுத்தாச்சு. சோ எக்ஸ் ஈக்குவல் டு 7 அடி. அதாவது அந்த பாலத்தோட, அந்த மாதிரி பாலத்தோட உயரத்தின் அளவு பாத்தீங்க அப்படின்னா 7 அடி. தெளிவா பாத்துக்கணும், எல்லாமே ஒரே அழகா இருக்கான்னு சொல்லி பாத்துக்கணும். அந்த யூனிட் வந்து ஒரே மாதிரி இருக்கான்னு பாத்துக்கணும். சப்போஸ் வேற மாதிரி கேள்வியில இருந்ததுன்னா ஒரே யூனிட்டா மாத்திட்டு தான் விகிதம் எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா?
சோ கடைசி கேள்வி பாருங்க, இரு கூம்புகளின் கன அளவுகள் 2:9 என்ற விகிதத்தில் இருக்கிறது. முதல் கூம்பின் உயரமானது இரண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும் பொழுது அதன் ஆரங்களின் விகிதம் என்ன? ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா அளவியல் மென்சுரேஷன்ல 3D டாபிக். சோ கூம்போட கன அளவுகளோட விகிதம் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? கூம்போட கன அளவு ஃபார்முலா தெரியணும். கூம்போட கன அளவு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 1/3 πr² h. ஓகேங்களா? சோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா உருளையின் கன அளவு பாத்தீங்க அப்படின்னா πr² h. உருளையோட கன அளவுல 1/3 தான் கூம்பின் கன அளவு. சோ ரெண்டையுமே ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். உருளையின் கன அளவு பாத்தீங்க அப்படின்னா πr² h, அதுல 1/3 தான் கூம்பின் கன அளவு. அப்ப ரெண்டு ஃபார்முலா மனப்பாடம் ஆயிடுச்சா? இப்ப பாருங்க, ரெண்டு கூம்பு இருக்கிறதால என்ன அர்த்தம்? R1 R2ன்னு ரெண்டு ஆரம் இருக்கு. அதே மாதிரி H1 H2ன்னு ரெண்டு உயரம் இருக்கு. மீதி எல்லாமே காமன் தான் இல்லையா? பை 1/3 காமன் தான். அப்போ அந்த ஆரங்கள் வேற வேற இருக்கு, உயரங்கள் வேற வேற இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, முதல் கூம்பின் உயரமானது அதாவது H1 அப்படிங்கிறது ரெண்டாவது கூம்பின் உயரத்தில் பாதி, அதாவது H2/2. புரியுதுங்களா? சோ R1 R2 நமக்கு தெரியாது. H1 H2க்கு ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? H1 அப்படிங்கிறது H2ல பாதி, பாதினா என்ன? /2. கேள்வி ஆரங்களின் விகிதம், அதாவது R1:R2, இதுதான் கேள்வி கேட்கறாங்க. சோ நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் கன அளவுகளுக்கு விகிதம் இங்க எழுதிருக்காங்க இல்லையா? சோ அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கூம்பு அப்ப 1/3 πr1² h1 is to 1/3 πr2² h2 டபுள் இஸ் டூ. ஏன்னா இது முதல் கூம்போட கன அளவு. அவங்க என்ன விகிதத்துல கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டாவது கூம்போட கன அளவு, அது என்ன கொடுத்துருக்காங்க? 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கன அளவு அப்படிங்கிறதால நம்ம இந்த மாதிரி விகித சமத்துல எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு விகிதம் ஈக்குவல், அது வந்து விகித சமமா இருக்கு அப்படின்னா நம்ம கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம விகித சமன் விதி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அளவியலா இருந்தாலுமே இந்த இடத்துல நம்ம விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல யூஸ் பண்ற ஒரு டாபிக் யூஸ் ஆகுது இல்லையா? சோ இந்த மாதிரி நிறைய டாபிக் உள்ள வேற வேற டாபிக்கான கான்செப்ட் யூஸ் ஆகும். அதனால தெளிவா எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, சோ என்ன ஆகும்? 9 1/3 πr1² h1. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல h1 இருக்கு இல்லையா? h1க்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகும்? h2/h2 h2/2. அடுத்து ஈக்குவல் டு 2 × 1/3 πr2² h2. ஏன்னா h2 பத்தி அவங்க சொல்லல, அது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணிருக்கோம்? h1க்கு பதிலா இதை மாத்தி இருக்கோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க, இதை 3ஆல அடிச்சா 3. அப்போ πr1² h2/2 இந்த இடத்துல 3 இருக்கு. ஓகேங்களா? ஈக்குவல் டு 2/3 πr2² h2. இப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த r1² நமக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி வேணும். சோ ஃபர்ஸ்ட் இத என்ன பண்ணிக்கலாம்? பின்னமா மாத்திக்கலாம். பின்னமா விகிதத்தை எப்படி மாத்தலாம்னா, முதல்ல வர்ற வேல்யூ மேல, செகண்டா வர்ற வேல்யூ கீழே, ஈஸ்டுக்கு பதிலா டிவைடட் பை. அப்போ இந்த மாதிரி விகிதத்துல இருக்கிறத நம்ம பின்னமா மாத்தலாம், பின்னத்துல இருக்கிறத விகிதமா மாத்தலாம். சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நமக்கு இந்த ஃபார்மேட்ல வேணும். அப்போ r1² மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இங்க இருக்க r2² ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, டிவைடட் பைல வரும். ஓகேங்களா? சோ மீதி மேல என்ன இருக்கு? 2/3 πh2 மட்டும் இந்த சைடு இருக்கு. இந்த சைடு இருக்க r1² மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. என்ன ஆகும்? 3πh2/2. ஓகேங்களா? சோ இந்த r1² தான் இங்கேயே இருக்கு. இப்ப பாருங்க, இந்த பை கேன்சல் ஆயிரும், h2 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன வரும்? 2/3/3/2ன்னு வரும். சரியா? இப்போ டிவைடட் பைக்கு கீழே டிவைடட் பை, அதாவது ஒரு பின்னம் இருந்ததுன்னா அதை தலைகீழா போட்டு பெருக்கிக்கலாம். அப்ப இது என்ன ஆகும்? 2/3ன்னு ஆகும். பெருக்குனீங்கன்னா 4/9ன்னு வரும். சோ 4 2² எழுதலாம்.
9 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ a பவர் n டிவைடட் பை b பவர் n அப்படின்னா a பை b ஹோல் பவர் n எழுதலாம். இது அடுக்குகளோட விதி. அதே மாதிரி இதை மாத்துனீங்கன்னா 2 பை 3 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சேம் இதையும் அதே மாதிரி மாத்துனீங்கன்னா r1 டிவைடட் பை r2 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? r1 டிவைடட் பை r2 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு 2 பை 3 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்ப r1 டிவைடட் பை r2 ஈக்குவல் டு 2 பை 3ன்னு இருக்கும். நான் என்ன சொன்னேன்? பின்னத்துல இருக்க பின்னத்துல இருக்கிறத விகிதமாவும் விகிதத்துல இருக்கிறத பின்னமாவும் மாத்தலாம்னு சொன்னேன். இப்ப இத வந்து விகிதமா மாத்துனீங்க அப்படின்னா மேல வர்றது ஃபர்ஸ்ட், கீழே வர்றது செகண்ட், டிவைடட் பைக்கு பதிலா ஈஸ்டு. அதே மாதிரி இதையும் மாத்துங்க. மேல வர்றது ஃபர்ஸ்ட், கீழே வர்றது செகண்ட், டிவைடட் பைக்கு பதிலா ஈஸ்டு. கேள்வி r1 r2 தான். 2 ஆரங்களுக்கான விகிதம் தான் கேள்வி. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? அதுதான் அங்க கிடைச்சிருக்கு. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 2:3. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒன்னே ஒன்று தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு கூம்போட கன அளவோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க இதை சால்வ் பண்ணிடலாம். அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் தான், வேற எக்ஸ்ட்ராவா நம்ம எதையும் எடுக்கல இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல அடுக்குகளோட விதி தெரிஞ்சிருக்கணும், விகித சமன் விதி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் எல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. 5மே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.